ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு ஈஸியான ராஜ்மா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் அ வெரி ஈஸி ஒன் பாட் ரெசிபி. ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ now. குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. யூ கேன் யூஸ் எனி ஆயில். நான் எப்போதுமே அவகாடோ ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பே லீஃப் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு காரத்துக்காக நான் வெறும் க்ரீன் சில்லிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 க்ரீன் சில்லிஸை லேசாக ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான சால்ட், டர்மரிக் பவுடர், அப்புறம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலால இருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ 2 தக்காளியை நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி செஞ்சு சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு தக்காளி தான் ஒரு நல்ல டேங்கி டேஸ்ட் கொடுக்கும். அதனால தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு மறுபடியும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஓவர் நைட் சோக் பண்ணின ராஜ்மாவை சேர்த்துக்கோங்க. நான் ராஜ்மாவை சோக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ப்ரவுட் ஆகவும் விட்டுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால. ஓவர் நைட் சோக் பண்ணினா மட்டும் கூட போதும். ஸ்ப்ரவுட்டிங் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இந்த ரெசிபியோட ஹைலைட், அந்த ஆத்தென்டிக் தாபா ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்குற சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னா க்ரஷ்ட் கொரியாண்டர் சீட்ஸ். கொரியாண்டர் சீட்ஸை லேட்ஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த ராஜ்மாக்கு அந்த ஆத்தென்டிக் தாபா ஸ்டைல் ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் வேக வைக்கணும். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி ஃப்ளேவர்ஃபுல்லான ராஜ்மா கறி ரெடி. இது ஒரு நல்ல ரெய்னி டேல சூடாக இருக்கிற ஜீரா ரைஸ் கூடவோ இல்லை ஹாட் கீ ஃபுல்கா கூடவோ இது சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு நான் இதை ஸ்டீம்ட் ரைஸ், கேரட் பொரியல் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் if you haven't already. Thank you so much for watching. See you in my next video.